வெல்கம் டு மயா பிரிஸ்னஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 2.7ல ஃபோர்த் ப்ராப்ளம். If 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta, show that z equal to I tan theta. நான் இன்னைக்கு உங்களுக்கு இதை ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஒன்று ஆயிலர் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம், ஓகேயா? இன்னொன்று அப்படியே கொடுத்துருக்க மெத்தடை அப்படியேயும் சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஆயிலர் ஃபார்முலா நம்ம இது வரைக்கும் படிக்கலை. ஆயிலர் ஃபார்முலாங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. e பவர் I theta equal to cos theta plus I sin theta. இதுதான் ஆயிலர் ஃபார்முலா. இந்த cos theta plus I sin thetaவை என்ன டினோட் பண்ணணும்? e பவர் I theta. இதுதான் ஆயிலர் ஃபார்முலா, ஓகேயா? இப்போ நம்ம ஆல்ரெடி போலார் ஃபார்ம் எல்லாம் படிச்சிருக்கோம். போலார் ஃபார்ம் என்னது? z equal to r into cos theta plus I sin theta படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த போலார் ஃபார்மில் ஆயிலர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிளாக cos theta plus I sin thetaக்கு பதிலாக e பவர் I theta போடலாம். அப்போ z equal to r into e பவர் I theta. ஆயிலர் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம். இப்போ e பவர் I thetaங்கிறது cos theta plus I sin theta. அப்போ e பவர் மைனஸ் I thetaனா என்ன கிடைக்கும்? அது theta இருக்க இடத்துல நீங்கள் மைனஸ் theta அப்ளை பண்ணிடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? cos of minus theta plus I sin of minus theta. cos of minus theta equal to plus cos theta தான். அதனால் டைரெக்டாக plus cos theta. sin of minus theta equal to minus sin theta. அதனால் minus I sin theta. ஸோ ஆயிலர் ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். e பவர் I thetaங்கிறது cos theta plus I sin theta. e பவர் மைனஸ் I thetaங்கிறது cos theta minus I sin theta. இங்கே இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? இங்கே பாருங்கள், cos 2 theta plus I sin 2 thetaன்னு இருக்குது. அப்போது இந்த இங்கே தீட்டாங்கிற இடத்துல என்ன இருக்குது? 2 theta இருக்குது. அப்போது இதை ஆயிலர் ஃபார்மில் எழுதணும்னா எப்படி வரும்? e பவர் I into 2 theta. இதுதான் என்னது? cos 2 theta plus I sin 2 theta. இப்போது இதே இது e பவர் மைனஸ் I 2 thetaனா என்ன கிடைக்கும்? இடையில மைனஸ் வரும், அவ்வளோதான். cos 2 theta மைனஸ் I sin 2 theta. புரிஞ்சுதா? அவ்வளோதான். இப்போ இந்த ஆயிலர் ஃபார்மை மல்டிப்ளை பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தான். எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? இப்போ நான் e பவர் I thetaவையும் e பவர் I 2 thetaவையும் மல்டிப்ளை பண்ணுறேன்னா இன்ட்டு e பவர் I 2 theta ஈக்குவல் டு நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்? பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணுவோம்ல, அதே மெத்தட் தான் இங்கே. e பவர் I theta plus I 2 theta. ஸோ I 3 theta. புரிஞ்சுதா? I 3 thetaனா ஆன்சர் என்ன? cos 3 theta plus I sin 3 theta. அதேமாதிரி டிவிஷனும் ரொம்ப ஈஸி தான். e பவர் I theta டிவைடட் பை e பவர் I 2 thetaன்னு வச்சுக்கோங்க. அப்போ டிவைட் பண்ணும்போது என்ன செய்யணும்? பவர்ஸை சப்ராக்ட் பண்ணுவோம், இப்படி தானே? அல்லது இதை அப்படியே மேலே கொண்டு வந்துடுங்க. e பவர் I theta இன்ட்டு இது மேலே வந்துருச்சுன்னா e பவர் மைனஸ் I இன்ட்டு 2 theta. That is equal to e power I theta minus I 2 theta, which is equal to e power minus I theta. அப்படின்னா என்ன மீனிங்? 1 by e power I theta. அல்லது இது அப்படியே எழுதணும்னா நம்ம இந்த ஃபார்மில் எழுதணும்னா cos theta minus I sin theta. இதை இப்படி எழுதிக்கலாம். 1 by cos theta plus I sin theta. புரிஞ்சுதா? இவ்வளோ தான் ஆயிலர் ஃபார்மில் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஓகேயா? சரி, இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு வருவோம். சொல்யூஷன் given என்ன கொடுத்துருக்காங்க? 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta க்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்? நம்ம e பவர் I 2 theta ஆயிலர் ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம். e பவர் I into 2 theta, ஓகேயா? நம்மளோட ப்ரூஃப் பண்ண வேண்டியதை பாருங்கள். z equal to I into tan theta. லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? z இருக்குது. ஸோ நம்ம z நமக்கு லெஃப்ட் சைடில் கொண்டு வரணும். அதனால் இந்த இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது z எல்லாம் லெஃப்ட் சைடு வர மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ஓகேயா? சுருக்கி z எல்லாம் ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு வருவோம். 1 + z அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் ஈக்குவல் டு 1 - z இன்ட்டு e பவர் I 2 theta. ஸோ இதை அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 1 × e பவர் I 2 theta ஈக்குவல் டு e பவர் I 2 theta minus z e பவர் I 2 theta. லெஃப்ட் சைடு ஆல்ரெடி என்ன இருக்குது? 1 + z. ஓகே,
which implies நமக்கு z தானே லெஃப்ட் சைடு இருக்கு. ஸோ z டேர்ம் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வருவோம். இந்த 1 அங்கிட்டு கொண்டு போயிருவோம், அங்கிட்டு கொண்டு போயிடுவோம். இந்த z டேர்மை இங்கே கொண்டு வருவோம். ஆல்ரெடி இங்கே ப்ளஸ் z இருக்கு, அதை அப்படியே எழுதிட்டேன். இந்த சைடு ரைட் சைடில் மைனஸ் z e பவர் i 2 தீட்டா இங்கிட்டு வரும்போது ப்ளஸ் z e பவர் i 2 தீட்டா. ஆல்ரெடி ரைட் சைடில் என்ன இருக்கு? e பவர் i 2 தீட்டா இருக்கு. இந்த ப்ளஸ் 1 அங்கிட்டு கொண்டு போகிறேன், மைனஸ் 1. ஸோ இந்த ஸ்டெப்பில் பெருசாக ஒன்றும் பண்ணல, நம்ம எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது என்னது, இசட்டெல்லாம் ஒரு பக்கம், மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிருக்கோம், அவ்வளோதான். விச் இம்ப்ளைஸ், இப்போ இந்த ரெண்டு டேர்மில் இசட் காமனாக இருக்கனால இசட்டை வெளியே எடுத்துட்டோம்னா உள்ள என்ன இருக்கும்? 1 ப்ளஸ் இ பவர் ஐ 2 தீட்டா which is equal to e power i 2 theta minus 1, which implies நமக்கு z தானே தேவை, z அப்படியே லெஃப்ட் சைடில் வச்சுட்டு இங்கே z into this term. ஸோ இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது இங்கிட்டு போகும்போது டிவிஷனில் போயிடும். இங்கே இருக்க டேர்ம் எழுதிக்கோங்க, e power i 2 theta minus 1 by 1 plus e power i 2 theta. இந்த மைனஸ் 1 தூக்கி 2 தீட்டா பக்கத்தில் போட்டால் அது தப்பு, ஓகேயா? இது இங்கே பவருக்கு போகாது, இது வந்து தனி டேர்ம், ஓகே, புரிஞ்சுனா? ஸோ விச் இம்ப்ளைஸ் நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் நம்மளோட ஆன்சரில் இசட் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு டேன் தீட்டா கொண்டு வரணும். அதாவது என்ன வரணும்? 2 தீட்டா இல்லை, தீட்டா. ஸோ இங்கே எல்லாமே 2 தீட்டான்னு இருக்கனால நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு e பவர் i தீட்டாவால் மேலேயும் கீழேயும் டிவைட் பண்ண போகிறேன், ஓகேயா? அப்போ டிவைட் பண்ணும்போது வேல்யூ மாறுமா? e பவர் i தீட்டா மேலே டிவைட் பண்ணிவிட்டு கீழே உள்ள டேர்மையும் e பவர் i தீட்டா டிவைட் பண்ணுறேன். அப்போ வேல்யூ மாறுமா? 1 by e பவர் i தீட்டா இன்ட்டு டிவிஷனில் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் போகும்போது ரெசிப்ரோக்கலில் வந்துடும், அப்படி தானே? ஸோ கேன்சல் ஆகிடும், வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதனால ஒரு e பவர் i தீட்டாவால் ரெண்டு பக்கமும் மேலேயும் கீழேயும் நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் டிவைட் பண்ணுறேன், which is equal to e பவர் i 2 theta by e பவர் i theta minus 1 by e பவர் i theta divided by 1 by e பவர் i theta plus e பவர் i 2 theta by e பவர் i theta, ஓகேயா? அப்படியே ஹோல் டிவைடட் பை e பவர் i தீட்டாவை தான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம், புரிஞ்சுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு which is equal to e பவர் i 2 theta by e பவர் i theta எப்படி வந்து நம்ம டிவைட் பண்ணணும்னு பார்த்தோம், அப்படி தானே? ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணால் போதும். 2 தீட்டாவில் ஒரு தீட்டாவை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும்? e பவர் i theta, ஓகே. 1 by e பவர் i theta, இந்த e பவர் i theta மேலே கொண்டு வந்துட்டோம்னா இங்கே உள்ள சைன் அப்படியே தான் போகணும். e பவர் i theta மேலே வந்துச்சுன்னா e பவர் மைனஸ் i theta டிவைடட் பை, அதே மாதிரி இங்கேயும் 1 by e பவர் i theta. ஸோ அதை நம்ம மேலே எடுத்துகிட்டு வந்தோம்னா e பவர் மைனஸ் i theta ப்ளஸ் அதே டிவிஷன் தான், சப்ராக்ட் பண்ணிடுங்க. 2 theta மைனஸ் theta theta e பவர் i theta, புரிஞ்சுதுல? which is equal to left sideல z இருக்கு, e பவர் i theta. இப்போ எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா என்னோட ஆன்சர் e பவரில் இல்லை, டேர்னில் இருக்குது. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் காஸில் நம்ம எழுத போகிறோம். e பவர் i thetaங்கிறது என்னது? cos theta ப்ளஸ் i sin theta மைனஸ் e பவர் மைனஸ் i theta என்னது? cos theta மைனஸ் i sin theta divided by e power minus i theta ஓட வேல்யூ cos theta minus i sin theta plus e power i theta ஓட வேல்யூ cos theta plus i sin theta. இப்போ பாருங்க, இந்த மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் theta, அந்த மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் i sin thetaன்னு வந்துடும். அப்போ இந்த காஸ் thetaவும் இந்த மைனஸ் காஸ் thetaவும் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஸோ ரிமைனிங் 2i sin theta, இங்கே ஒரு i sin theta மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ், ஸோ 2i sin theta டிவைடட் பை இங்கே மைனஸ் i sin thetaவும் ப்ளஸ் i sin thetaவும் கேன்சல் ஆகி மீதி என்ன இருக்குது? 2 cos theta. ஸோ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா i இன்ட்டு tan theta வந்துருச்சா? நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிளாக
z equal to I into tan theta. இது எந்த ஃபார்ம் ஆய்லர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம டைரெக்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே அது ஒன்றும் இல்லை, இதே மாதிரி தான் சிம்பிளிஃபை பண்ணுவோம். பட் என்ன பண்ணுவோன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஒவ்வொரு தடவையும் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் 2 தீட்டா அப்படியெல்லாம் எழுத வேண்டாம், ஈஸியாக பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்கள், okay, given 1 plus z by 1 minus z into cos 2 theta plus I sin 2 theta. இதே அதே மாதிரி தான் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே ஓகே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், which implies 1 plus z equal to 1 minus z into cos 2 theta plus I sin 2 theta. உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோமா, which is equal to 1 into that number equal to cos 2 theta minus I sin 2 theta minus z into cos 2 theta minus I sin 2 theta minus இல்ல plus I sin 2 theta. ஓகே ஒன்றை வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது அப்படியே போட்டாச்சு, மைனஸ் இசட் இன்ட்டு ஒவ்வொரு டைமே இசட்டோட மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு இசட் நம்ம தனியாக லெஃப்ட் சைடில் எடுக்கணும் அப்படிங்கிறனால நான் அப்படியே என்ன பண்ணியிருக்கேன் உள்ளே மல்டிப்ளை பண்ணாமல் வெளியே வச்சுருக்கேன். விச் இம்ப்ளைஸ் 1 plus z equal to, இப்போ நம்ம இசட் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருமா, இங்கே ஆல்ரெடி இசட் இருக்குது, இங்கே உள்ள இசட் டேர்ம் அப்படியே இங்கிட்டு கொண்டு வந்துட்டோன்னா மைனஸ் டேர்ம் வந்து ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் இசட் இன்ட்டு cos 2 theta plus I sin 2 theta equal to already right side என்ன இருக்கு அதை எழுதிக்கோங்க, cos 2 theta plus I sin 2 theta. இங்கே இருக்கக்கூடிய 1 மறந்துடக்கூடாது, இந்த 1ஐயும் அங்கே கொண்டு போயாச்சுன்னா மைனஸ் 1. ஓகே ஸோ which implies இசட்டை காமனாக எடுத்துக்கோங்க, 1 plus இசட் இருக்க இடத்துல 1 வந்துருச்சு, இங்கே இசட் எடுத்தாச்சு, மீதி இருக்க டைம் எழுதியாச்சுன்னா cos 2 theta plus I sin 2 theta equal to cos 2 theta plus I sin 2 theta minus 1. ஓகே இப்போ நம்ம இசட்டை மட்டும் இங்கே லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி அந்த சைடு கொண்டு வருவோம். இசட் equal to cos 2 theta plus I sin 2 theta minus 1 divided by இந்த term இங்கே வந்துருச்சுன்னா 1 plus cos 2 theta plus I sin 2 theta. இப்போ நம்ம trigonometrical formula அப்ளை பண்ண போகிறோம். என்னன்னா cos 2 theta minus 1 cos square theta equal to cos square theta equal to 1 plus cos 2 theta by 2 sin square theta equal to 1 minus cos 2 theta by 2. ஓகே சில பேர் cos 2 theta equal to 2 cos square theta minus 1 ஞாபகம் வச்சுருப்பாங்க. பட் நான் ஞாபகம் வச்சுருக்கிறது இப்படி தான், cos square theta equal to 1 plus cos 2 theta by 2 and then sin square theta equal to 1 minus cos 2 theta by 2. இங்கே theta இங்கே ஒரு theta இங்கே 2 theta இங்கே அரை இங்கே வந்து half இருந்துச்சுன்னா இங்கே 1 theta இருக்கும். ஓகே அந்த மாதிரிலாம் இனி வர ட்ரிக்னாமெட்ரிலலாம் நிறைய யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். அடுத்து sin 2 thetaவோட ஃபார்முலா இருக்குது, sin 2 theta equal to 2 sin theta into cos theta. இப்போ நம்மளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா cos 2 theta minus 1, அப்போ cos 2 theta minus 1 இங்கே இருக்கா, இங்கே 1 minus cos 2 theta இருக்குது. இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 sin square theta equal to 2 sin square theta equal to இந்த டேர்மில் equal to 1 minus cos 2 theta. ஆனால் நம்மளோட இது cos 2 theta minus 1,
அதனால நான் ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா மைனஸ் 2 sin square theta equal to -1 plus cos 2 theta. ஓகே, புரிஞ்சுதா? அப்போ இதுக்கு பதிலாக நான் -2 sin square theta அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் தென் 1 plus cos 2 thetaவுக்கு பதிலாக இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணிடுவோம். 2 cos square theta அப்ளை பண்ண போகிறேன். ஓகேயா? sin 2 thetaவுக்கு பதிலாக 2 sin theta into cos theta அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, so which implies z equal to cos 2 theta minus 1 இருக்குல்லையா, minus 2 sin square theta, அந்த பெண் ஒழுங்காக எழுதல, minus 2 sin square theta plus I into இதுக்கு பதிலாக 2 into sin theta cos theta divided by 1 plus cos 2 theta க்கு பதிலாக என்ன அப்ளை பண்ண போகிறோம், இந்த இதை அப்ளை பண்ண போகிறோம். 2 cos square theta, 2 cos squared theta equal to 2 cos square theta plus I into 2 sin theta cos theta. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ரெண்டு டேர்ம்லையும் 2 sin theta, இங்கேயும் 2 sin theta காமனாக இருக்குது. இதில் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு, ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ண போகிறோம். என்னென்னா சேஞ்ச் கிடையாது, ஒரு சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். என்னென்னா இந்த -2ங்கிறது என்ன மீன் பண்ணுது, -2 sin square theta -1 into 2 sin square theta, அப்படி தானே? இந்த -1க்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா I² அப்ளை பண்ண போகிறேன். I² equal to -1. அதனால நான் வந்து இந்த இடத்துல மைனஸுக்கு பதிலாக I² அப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு டைரெக்டாக ஈஸியாக நான் என்ன பண்ணிடுவேன், இந்த I tan theta ப்ரூவ் பண்ணிடலாம். அதனால நான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே ஓகே, ஸோ நம்மளோட ப்ரூவ் பண்ண வேண்டியது I into tan theta. அதனால மேலே இருக்கக்கூடிய இந்த மைனஸ்க்கு பதிலாக என்ன பண்ணுறேன், z equal to I² 2 sin square theta plus I into 2 sin theta cos theta divided by கீழே என்ன இருக்கு, 2 cos square theta, 2 cos square theta அப்படியே தான் எழுதுகிறோம், plus I into 2 sin theta into cos theta. இப்போ மேலே I இந்த டேர்ம்லேயும் காமனாக இருக்குது, இங்கேயும் காமனாக இருக்குது, 2வும் ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக இருக்குது, சைன் தீட்டாவும் காமனாக இருக்குது. அப்போ வெளியே எடுக்க வேண்டியது 2i sin theta. எல்லாத்தையும் வெளியே எடுத்தாச்சுன்னா உள்ளே என்ன இருக்கும், ஒரு 2i போயிடுச்சு, மீதி ஒரு i இருக்குது, ஒரு sin theta இருக்குது, ப்ளஸ் 2i sin theta எடுத்துட்டோம், மீதி என்ன இருக்குது, cos theta இருக்குது. ஓகே, டிவைடட் பை கீழே பாருங்கள் 2 cos theta வெளியே எடுத்தாச்சுன்னா 2 cos theta வெளியே எடுத்தாச்சுன்னா உள்ள என்ன இருக்குது, ஒரு cos theta இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு i இருக்குது, ஒரு sin theta இருக்குது. புரிஞ்சுதா? ஸோ 2i sin thetaவில் 2 கேன்சல் ஆகிடுது. அண்ட் தென் cos theta plus I sin theta, cos theta plus I sin theta கேன்சல் பண்ணிடலாமா, which is equal to I into sin by cos ஒரு வேல்யூ tan theta. அப்போ z equal to I into tan theta ப்ரூவ் பண்ணியாச்சு. ஒரு வேளை நீங்கள் அந்த ஸ்டெப்பில் I² போட மறந்துட்டீங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லை, அப்போ என்ன பண்ணுறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களால் எதை வெளியே எடுக்க முடியும், 2 sin theta வெளியே எடுக்க முடியும். அதை வெளியே எடுத்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும். அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட காஞ்சுகேட்டால் திரும்பவும் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும், அப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேயா? இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டெப்ஸ் அதிகமாகும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, நம்ம இந்த ப்ராப்ளத்தை இந்த cos 2 theta sin 2 theta எல்லாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் tan வச்சு நம்ம என்ன செய்யலாம், டைரெக்டாகவே ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னென்னா cos 2 theta equal to 1 minus tan squared theta by 1 plus tan squared theta, and then sin 2 theta equal to 2 tan theta by 1
plus tan square theta. Okay, 2 tan theta by 1 plus tan square theta. இந்த ஃபார்முலா வச்சோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதே ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கண்டிப்பாக மாயாப்ரிஸ் மேத்ஸ் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கணிதத்தை புரிந்து படிப்போம். தேங்க்யூ. For more videos, like, share and subscribe to Maya Please Maths Academy. Thank you.